Hi friends, welcome to Two Chili channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுவையான மட்டன் பிரியாணி. அதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, அன்னாச்சிப்பூ, பட்டை, கிராம்பு எல்லா மசாலா பொருட்களும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். மிதமான சூட்டில் பொன்னிறமாற அளவுக்கு வறுத்துக்கணும். கடைசியில் அதில் 1 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பிரியாணி செய்யறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். குக்கர் சூடான உடனே 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரை நெய் சேர்த்துக்கிறேன். நெய் பிடிக்காதவங்க டால்டா இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அது போக 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். பட்டை சிறிதளவு, ஒரு அன்னாச்சிப்பூ, மூணுலேருந்து 4 வரை கிராம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதோட நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் வதங்குறதுக்காக சிறிதளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இப்போ பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இதோட இப்போ நான் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கீரை சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கிறேன். 2ஐயும் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அது 2ஐயும் இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பிரியாணி மசாலாவை சேர்த்துடலாம். மசாலா நல்லா சேர்ந்துருச்சு. இந்த நேரத்தில் நான் இன்றைக்கி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்றேன். தக்காளி கொஞ்சம் முழுசாக இருக்கணுங்கிறக்காக தான் இப்போ சேர்க்குறேன், முன்னாடி சேர்க்காம. தக்காளி பாதி வதங்கியிருக்கு, போதும். இன்றைக்கி நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். மட்டன் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கல் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். மட்டனில் நல்லா இந்த மசாலா இறங்குற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கணும் எல்லா பக்கமும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிறேன் நான். மூணுலேருந்து 5 நிமிஷம் வரை நல்லா சிம்மில் இருக்கட்டும். அப்போ தான் கறியில் நல்லா அந்த மசாலா இறங்கும். இப்போ நல்லா மசாலா இறங்கிருச்சு. மட்டனில் எல்லா பக்கமும் நல்லா மசாலா பட்டுருச்சு. இந்த நேரம் நான் இன்றைக்கி 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். மட்டனில் உப்பு பிடிக்கிறக்காக 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த நேரம் உப்பு சேர்க்கறனால மட்டனுக்குள்ளே நல்லா உப்பு இறங்கிவிடும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரை தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு.
1 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மட்டனை வேக வைக்கிறதுக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு மட்டனை வேக வைக்கணும். 3லேருந்து 4 விசில் வர நல்லா வேக வைக்கணும். நான் இன்றைக்கி 4 விசில் வச்சுருக்கேன். இப்போ நல்லா மட்டன் வெந்துருச்சான்னு பார்க்கணும். மட்டன் வேகலைன்னா இன்னும் 2 விசில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி மட்டன் நல்லா வெந்துருச்சு. இதோட நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன் அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசியை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சாதத்துக்கு எப்போ எந்தளவு உப்பு சேர்ப்போமோ அதை விட கொஞ்சம் சிறிதளவு கூட சேர்த்துக்கலாம். உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த தண்ணியை லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. லாஸ்ட்டாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். 3லேருந்து 4 விசில் வர நல்லா வேக விடுங்க. இப்போ விசில் போயிடுச்சு. திறந்து பார்த்துடலாம். சுவையான மட்டன் பிரியாணி ரெடி.